வணக்கம் மக்களே, நாம இப்ப அம்மாப்பேட்டை ஏரிக்கு வந்திருக்கோம். ஒரு பெரிய கூத்து இங்க ஒண்ணு. இந்த ஒரு திருட்டை அம்பலப்படுத்தி ஆகணும். எவ்வளவு பெரிய திருட்டுனா 2012-13 நம்ம இந்த ஏரியா தத்தெடுத்தோம். சேலம் மக்கள் குழு இந்த ஏரியா தத்தெடுத்தது. அம்மாப்பேட்டை பாதுகாப்பு குழுவோட சேர்ந்து லோக்கல் மக்கள் நம்ம கிட்ட அப்ப மூக்கநேரி ப்ராஜெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருந்தது. 2010 ரொம்ப நல்லா போனதுக்கு அப்புறம் அம்மாப்பேட்டை ஏரி கூட்டு காமிச்சாங்க. அம்மாப்பேட்டை ஏரி ஒரு கல்லீச்சான ஒரு சாக்கடை. அன்டையர் அம்மாப்பேட்டையோட சாக்கடையும் இங்க பதுங்கி இருக்கும். இதை நம்ம சுத்தம் பண்ணி 7 வருஷம் உழைப்பு. ஆனா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்திலேயே ஏரியை சுத்தம் பண்ணிட்டோம். கண்டினியூஸா 52 வாரம் 1000 பேரு, 300 பேரு, 400 பேர், 500 பேர், 1000 பேர்லாம் இந்த ஏரியை சுத்தம் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியை சுத்தம் பண்ணி இந்த 2 கரையை நம்ம போட்டோம். சுத்தி கரையை கட்டி விட்டோம். சுத்தி கரையை கட்டி விட்டு இந்த மண் திட்டு அமைச்சு மரங்களை நட்டது நம்ம. இப்போ கார்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மாநகராட்சி பேட்டி எடுக்கிறீங்களா? நான் என்னது பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். நானும் கொடுக்குறேன். அது கூடயா கொடுங்க, சொல்லுங்க. வண்டி நிறுத்தினாவே 20 ரூபா கேட்டா எப்படி மக்கள் வருவாங்க? அதுதான் பேசிட்டு இருக்கேன். சோ இங்க மக்கள் உருவாக்குன ஒரு ஏரியில காசை வாங்குறது மாநகராட்சி. மாநகராட்சியும் சரியில்லை. ஆனா இப்ப தனியாருக்கு வேற கொடுத்துட்டாங்க. பழைய வீடியோ ரெக்கார்ட் ஆகல, ஆனா திருப்பி எடுக்க மாதிரி இருக்கு. சோ இப்போ மிஸ்டர் ஸ்டாலின் அவரோட பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு. ராஜேந்திரன் எம்எல்ஏ பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு பெருசா, ஏதோ இந்த ஏரியா அவங்க உருவாக்குன மாதிரி. நாங்க சேலம் மக்கள் குழுவாக நாங்க இந்த ஏரியை உருவாக்கணும். மரங்களை நட்டோம், தண்ணி சுத்தம் பண்ணோம், பறவை சரணாலி ஆக்கணும். 2013 இருந்து டாக்குமெண்டடா இருக்கு. பேஸ்புக்ல சேலம் மக்கள் குழு, சேலம் சிட்டிசன்ஸ் ஃபோரம் பேஜ்ல போனீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ பாருங்க, சார் கேட் நம்மளுக்காக க்ளோஸ் பண்றாரு. பெரிய பெரிய விஷயம் இது. வெரி குட். ஒரு நிமிஷம் பண்ண கொடுங்க சார். இங்க டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எதிர்த்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இங்க 2013 இருந்து திருப்பி ஞாபகப்படுத்துறேன். மக்களோட 7 வருஷம் உழைப்பு மட்டும் இல்ல, மக்களோட 2,15,00,000 ரூபாய் நாங்க போட்டிருக்கோம். மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி நாங்க சொந்தமா 10-15 லட்சம் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அது நானும் ஒருத்தன். இது உருவாக்கி இதை சரி பண்ணதுக்கு அப்புறம் மாநகராட்சி டிக்கெட்டை வித்துட்டு மக்கள் கிட்ட லூட்டி அடிக்கிறது, இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்க போகுது? அதுவும் தனியார் கிட்ட போட்டை கொடுத்துட்டு நீங்க உள்ள சுத்துங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு மாடல் இது. நீங்க, நான் ஒரு பக்கா டிராவிடியன், பக்கா பெரியாரிஸ்ட். நான் கேட்கிறேன், இது பெரியார் மாடல்ல வருமா, டிராவிடியன் மாடல்ல வருமா? இது மேனேஜரா யார்? இவரா? சரி கேளுங்க, நல்லா கேட்கட்டும் மேனேஜர். இது ஒரு டிராவிடியன் மாடல். இது how will it work like this? இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோல என்ன சொல்றாருன்னா, இந்த பிரைவேட் ஆள் எடுத்திருக்காருல்ல, இந்த ஐலண்ட் எல்லாம், இந்த தீவெல்லாம் எடுத்துட்டு இதை சரி பண்ணிட்டு குழந்தைங்க விளையாட விடுவாங்களாம். ஐயா, பறவைங்களுக்காக உருவாக்குன தீவு அது. மரங்கள் 12,000 மரம் நட்டது. பல ஐலண்ட நோண்டி எடுத்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் மரம் இருந்தது, பழைய வீடியோ இருக்கு. இத்தனை மரத்தை நாஸ்தி பண்ணி இன்னொரு கூத்து கேளுங்க. இந்த கூத்துக்கு வாங்க. இந்த கரையை இப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? கல் அடுக்கி விட்டாங்க. எங்க கரை மேல, நாங்க உருவாக்குன கரை மேல கல் அடுக்கி விட்டாங்க. இந்த கரை மேல இப்போவே சீமை கருவில முள்ளு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கே சொன்னோம், இது மெயின்டைன் பண்ண முடியாது, இப்படி கல்லு போடக்கூடாது. ஏன்னா ஒரு ஏரிக்கு ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் வேணும். மண் இருக்கணும். மண் இருந்தா தண்ணி திருப்பி உள்ள ஊறதுக்கு மட்டும் இல்ல. இப்போ நண்டு இருக்கு, தவக்கலை இருக்கு, அதெல்லாம் கரையில தான் தங்கும். இப்படி கல்ல எந்த ஒரு மலையில குறைஞ்சு கண்டினியூஸா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், இது எக்ஸாக்டா சொல்லணும்னா 1.7 கிலோமீட்டர்ஸ் வரும். நாங்க போட்டப்போ கரையில 1.7 கிலோமீட்டர் கரை போட்டோம். நாங்க கணக்கோட இருக்கு. சோ பாஸ், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். ராஜேந்திரன் எம்எல்ஏ, உங்களுக்கு ஏரி சரி பண்ணோம்னா அஸ்தம்பட்டி ஸ்டேஷனுக்கு எதிரில் ஒரு 50 வீடு அகட்டினீங்க, அந்த ஏரியை சரி பண்ணுங்க. நாங்க எடுத்த மூக்கநேரியை எடுத்து, நாங்க எடுத்த அம்மாப்பேட்டை ஏரியை எடுத்து, நாங்க எடுத்த அரிசிபாளையம் தெப்பக்குளையும் கெடுத்துட்டு, பள்ளப்பட்டி தெப்பக்குளம் நாங்க உருவாக்குனதை எடுத்துட்டு, என்னத்த சீன் போட்டுட்டு உங்க பிளெக்ஸ் பேனர் அடிச்சிட்டு இருக்கீங்க?
யார் பிளெக்ஸ் பேனர், யார் அடிக்கிறது, யாரோட பேரு, யாரோட ஏரி, இது நல்லா இருக்கு.